இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 26th மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லக்னோ பிச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவர் சைடாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1-2 மேட்ச்சில் நல்ல ஸ்கோர் வரும், தென் லேட்டர் ஆக ஆக ரன்ஸ் பெருசாக வராது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கிட்ட வந்தது. தென் செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 163 ரன்ஸ் வந்தது, செகண்ட் இன்னிங்ஸில் 130 ரன்ஸ் தான் வந்தது. ஸோ இந்த மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் பவுலிங் பிச்சாக தான் இருக்கும்னு தோணுது. இங்கே சேசிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அதுவும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் தென் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் யாஷ் தாக்கூர் 5 எடுத்திருந்தாரு, தென் குருணால் பாண்டியா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுற ஆல்ரவுண்டர்ஸை டீமில் அதிகமாக ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக இங்கே 9 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸ் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 159 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன்ஸையும் LSG ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பிலோ 150 3 டைம்ஸும் 152 and 89 4 டைம்ஸும் எபோ 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. LSG 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. கண்டினியூஸாக 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மயங்க் யாதவ் இன்ஜரி காரணமாக 1 ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு மயங்க் யாதவ் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. மோஷன் கானை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தோணுது. இல்லை யுத்வீர் சிங் இல்லை அர்ஷத் சாராக்கு எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் ஸ்டோயினிஸ் தென் மணிமாறன் சித்தார்த்துக்கு இடையில ஸ்வாப் இருந்தது. டெல்லி 5 மேட்ச்சில் 4 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லியோட பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மிச்சு மார்ஷ் 1-2 மேட்சஸுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ பேட்டிங்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டப்ஸ் சூப்பராக ஆடி இருந்தார். ஜெய் ரிச்சர்ட்ஸனை லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் 4 ஓவர் பவுல் பண்ணி 40 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஆண்ட்ரிச் நோட்ஜேவோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. தென் ஹாரி ப்ரூக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லிசார்ட் வில்லியம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டீம் கூட ஜாயின் ஆகிட்டாரு. ஸோ இந்த மேட்சுக்கு நோட்ஜேக்கு பதிலாக வில்லியம்ஸ் உள்ள வரலாம். தென் ஃப்ராசர் மெகருக்கு இந்த மேட்சும் சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. 1-2 சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் கலீல் அகமத் தென் குசாகரா கடையில் ஸ்வாப் இருந்தது. லக்னோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், பூரான் தென் டிகாக் அண்ட் KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிகாக்கோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 2 பேக் டு பேக் 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் டெல்லி டீசெண்டாக ஆடி இருக்காரு. 36 ஆவரேஜில் 324 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இங்கே 3 இன்னிங்ஸில் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. லிசார்ட் வில்லியம்ஸ், கலீல் அகமத் தென் இஷாந்த் சர்மாக்கு எகேன்ஸ்டாக சூப்பராக ஆடி இருக்காரு. பட் குல்தீப் யாதவ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் குல்தீப் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ டிகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. க்ளவ் ஒர்க்கும் ராகுல் தான் பண்ணுறாரு. டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 8 இன்னிங்ஸில் 233 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 50s அடிச்சிருக்காரு. மற்ற 6 இன்னிங்ஸ்லையும் 10-15 ரன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூவில் 39 ஆவரேஜில் 233 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் KL ராகுல் எகென்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் 34 பால்ஸ் ஆடி 22 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் கலீல் அகமதும் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. பட் குவாலிட்டி பிளேயர், ஸ்டடி பண்ணி ஆட முடியும். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பூரான் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 4 மேட்ச்லையும் ட்ரீம் டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 இன்னிங்ஸில் 160 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 50s அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. லாஸ்ட் சீசனில் இங்கே புவராக தான் ஆடி இருந்தார். பூரான் T20ஸில் நாட்ஜே கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. தென் கலீல் அகமது கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் கலீல் அகமதுக்கு எகென்ஸ்டாக நல்லாவும் ஆடி இருக்காரு. இந்த மேட்சுக்கு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் பூரான ட்ராப் பண்ணி பார்க்கலாம். படிக்கல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த சீசனில் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 29 ஆவரேஜில் 173 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 50s அடிச்சிருக்காரு.
படிக்கல் நாட்ஜே கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஆயுஷ் பதோனி குவாலிட்டி பிளேயர், பட் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் டீசெண்டாக ஆடி இருந்தாரு. சம்டைம் ஒரு பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஸ்டோயினிஸ் டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூலையும் நல்லா ஆடி இருக்காரு. 4th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே பவுல் பண்ணலை. இம்பேக்ட் சப்பில் உட்கார வச்சாங்க. அகேன்ஸ்ட் டெல்லி 4 இன்னிங்ஸில் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஸ்டோயினிஸ் சூப்பராக ஆடி இருக்காரு. இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. குருணால் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 10 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்டை 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. பட் ரிஷப் பண்டோ டீசெண்டாக ஆடி இருக்காரு அகேன்ஸ்ட் குருணால் பாண்டியா. இந்த வென்யூவில் குருணால் பாண்டியாவை மஸ்டாக செலக்ட் பண்ணணும். ரவி பிஷ்னாய் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. 3 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்னாய் அகேன்ஸ்ட் டேவிட் வார்னர் 16 பால்ஸ் பவுல் பண்ணி 11 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிஷ்னாய் இந்த வென்யூவில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நவீன் உல்கக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் எல்எஸ்ஜி செகண்ட் பவுல் பண்ணால் மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். யாஷ் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச்சில் 5 எடுத்திருந்தாரு. சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மணிமாறன் சித்தார்த் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவர் பிளேயில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் பிருத்யூஷா எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணணும். டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், அபிஷேக் பொரல், தென் குசகரா. ரிஷப் பண்ட் நம்பர் 4 இல்லை 5ல் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தென் அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 இன்னிங்ஸில் 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பண்ட் குருணால் பாண்டியா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் டீசெண்டாகவும் ஆடி இருக்காரு. ஸோ பண்ட் இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. அபிஷேக் பொரல் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் பேட்டிங் ஆடி 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நல்ல பிளேயர். டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடுனா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். குசகரா ஜார்க்கண்ட் பிளேயர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்தியா ஏக்காகவும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இங்கே பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடுனா டீசெண்டாக ஆட முடியும். டேவிட் வார்னர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இனிஷியலாக 3 மேட்சும் நல்லா ஆடி இருந்தார். பட் லாஸ்ட் 2 மேட்சாக கிரேட்டாக இல்லை. வார்னர் எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 150 அடிச்சிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 98ல் தான் இருக்குது. வார்னர் ரவி பிஷ்னாய் கிட்ட கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. பட் பிஷ்னாய் ஆல்மோஸ்ட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு பிறகு தான் பவுலிங் போடுவார். வார்னர் பவர் பிளேலே 20-24 ரன்ஸ் அடிக்க முடியும். ஸோ வார்னர் இந்த மேட்சுக்கு டீசெண்டாக ஆட முடியும். பிருத்யூஷா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 78 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 150 எல்லாம் அடிச்சிருக்காரு. பிருத்யூஷா இனிஷியலாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். லக்னோவில் மணிமாறன் சித்தார்த் பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பிருத்யூஷாவோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மணிமாறன் சித்தார்த். ஸ்டெப்ஸ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டில் எப்படி ஆட முடியும் பார்க்கணும். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் தடுமாறுறாரு. அக்ஷர் பட்டேல் 6th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. அந்த 1 விக்கெட்டை இந்த வென்யூவில் தான் எடுத்திருக்காரு. கேஎல் ராகுல 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு அக்ஷர் பட்டேல் குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. லலித் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. தென் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு.
அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா லலித் யாதவை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டில் சூப்பராக பவுல் பண்ணவும் டீசெண்டாக பேட்டிங் பண்ணவும் முடியும். ஆண்ட்ரிச் நோட்ஜே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. பூரான் தென் டீகாக்கை T20s 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இஷாந்த் சர்மா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இஷாந்த் சர்மாவை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோவர் விக்கெட்டில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கலீல் அகமத் எல்லா மேட்சுக்கும் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் லக்னோ ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பூரானை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் IPL ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 10.4 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயில் 1 ஓவர் தென் மிடில் 2 ஓவர் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். லிசார்ட் வில்லியம்ஸ் 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் KL ராகுல், டிகாக் தென் ரிஷப் பண்ட். பேட்டர்ஸில் வார்னர். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், ஸ்டோயினிஸ், குருணால் பாண்டியா. பவுலர்ஸில் ரவி பிஷ்னோய், யாஷ் தாக்கூர், இஷாந்த் சர்மா தென் கலீல் அகமத். பூரான் அண்ட் ஸ்டப்ஸை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் அபிஷேக் போரல், படிக்கல், லலித் யாதவ், நவீன் உல்ஹக் எல்லாம் ட்ரை பண்ணலாம். லிசார்ட் வில்லியம்ஸ் இருந்தால் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு KL ராகுல், டிகாக் தென் அக்ஷர் பட்டேலாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஸ்டோயினிஸ், குருணால் பாண்டியா தென் கலீல் அகமது எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.